ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மார்னிங் 8:30க்கு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். 12 மேலே தான் எழுந்திரிச்சேன். 12 மேலே எழுந்திரிச்சு தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க. ஃபஸ்ட்டு போனோடனே உப்பெல்லாம் காலியாக இருந்துச்சு ஜாடியில். ஃபஸ்ட்டு கல் உப்பு அப்புறம் சால்ட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் லன்ச்சு செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி பாப்பா 12 வந்துடுவா. இதுக்கு முன்னாடி 12:30 12:40க்கு வருவா. ஏன்னா இப்போ 10th 12th எக்ஸாம்லாம் நடக்குது. அதனால் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிக்கெலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுறாங்க ஸ்கூலு. இன்றைக்கி சிம்பிளான லன்ச்சு தான் பண்ணுறேன். ஏன்னா மாமியார் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருந்தாங்க, கொடுத்து விட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் இருந்துச்சு. அதனால லைட்டாக லன்ச்சை செஞ்சுக்கலான்னு சாதம் வச்சுட்டேன். கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்துச்சு, வெள்ளரிக்காவையும் நறுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரசம், உருளைக்கிழங்கு இது 2 தான் செஞ்சுருந்தேன் லைட்டாக. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே கொஞ்சம் லேசியாக தான் இருந்துச்சு வேலை பார்க்க அலுப்பு. ஏன்னா நேற்று கொஞ்சம் ஹெவியாக வேலை பார்த்துருந்தோம். அதனால் இன்றைக்கி தூங்கியாச்சு. பாத்திரமும் மார்னிங்லேருந்து கழுவலை, இனிமேல் தான் கழுவணும். லஞ்சே லேசாக தான் செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கி. லன்ச்சு குயிக்காக ரெடி ஆகணும்னு ஃபஸ்ட்டே குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். நான் எப்போதும் குக்கரில் ரைஸ் வைக்க மாட்டோம் எங்கள் வீட்டில். என்றைக்காவது சீக்கிரம் சமைக்கணும், லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்னா குக்கரில் ரைஸ் வச்சுருவேன். உருளைக்கிழங்கும் சும்மா கொஞ்சமாக தான் வறுத்தேன், 2 தான் வறுத்தேன். வறுவல் பண்ணிவிட்டு ரசமும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லன்ச்சு செஞ்சிட்ருக்கிட்டே பாப்பா இடையில ஸ்நாக்ஸ் கேட்டால். அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் பசிக்குதுன்னு சொன்னான். மாமியார் கொடுத்து விட்ட பிரியாணியில் கொஞ்சமாக வச்சு அவளுக்கு கொடுத்தேன். நாங்களும் பிரியாணியை தான் சாப்பிட்டோம். அப்புறம் அத்தை மட்டும் ரசமும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் ரசம் உருளைக்கிழங்கு. நான் மாமனார் நாங்கள்லாம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 3ஐயும் போட்டு வறுத்துட்டு சிம்மில் வச்சு வேகிற வரைக்கும் நான் வச்சு செய்வேன். நான் அப்படி தான் செய்வேன். நீங்கள் வேறு யாரும் வேறு டிஃப்ரெண்ட் டைப்பில் எதுவும் செஞ்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது பாத்திரங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு லைவில் வியூஸ் போக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகலையா இல்லை என்னன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது. எதனாலனாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணினேன். என்னோடய வீடியோவில் எலிஜிபிளாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காண்டி அப்ளை பண்ணேன். அப்படி அப்ளை பண்ணையில் எனக்கு எலிஜிபிள் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இது மாதிரி டே விலாக் கண்டினியூஸாக போடலை. நான் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டிருந்தேன். எனக்கு அது தெரியாது, அதில் என்னென்ன எப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் செக் பண்ண ஆரம்பித்தேன் நான். அப்போ ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு. அப்போ ரிஜெக்ட் ஆனோன்னா யூடியூப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுங்கள், இல்லாட்டி டெலீட் பண்ணிவிட்டு நியூவாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிள் வரும், ரீஅப்ளை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அகைன் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், லைவாக இருக்கட்டும், பெரிய வீடியோவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு நான் ஒரிஜினல் வீடியோஸை மட்டும் வச்சுட்டு மறுபடியும் அகைன் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். வீடியோஸ்லாம் ஓரளவு பழைய மாதிரியே வியூஸ் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. அதிக அளவு கிடைக்கலாட்டியும் ஓரளவு வியூஸ் போகுது. பட் லைவு மட்டும் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் 5 ஹவர்ஸ் வச்சாலும் 4 ஹவர்ஸ் வச்சாலும் எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. பிஃபோர்லாம் எனக்கு 2 lakhs வியூஸ் வரைக்கும் போணுச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு 2 lakhs கிட்ட வியூஸ் போணுச்சு. சப்ஸ்கிரைபர் ஏறிட்டு இருந்தாங்க. இப்போயும் சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க, லைக்கெல்லாம் வருது. பட் லைவில் மட்டும் எனக்கு வியூஸ் யாருமே பார்க்கல. ரொம்ப ரேராக தான் 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் பார்க்குறாங்க. எதனால் வியூஸ் போகலன்னு எனக்கு தெரியல. எனக்கு டெலீட் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்குது. எதனால் லைவில் வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு தெரில.
யாராவது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எதனாலன்னு உங்களுக்கு தெரிஞ்சா. பாத்திரம்லாம் கழுவுன பிறகு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு ட்ரை பண்ணலான்னு. ஏன்னா நான் வந்து செல்ஃபாக வந்து எம்ப்ராய்டரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் போட்டு பார்த்தேன். ரோஸ் பேட்டர்ன் டிசைன் தான் அன்றைக்கி போட்டு பார்த்தேன். எம்ப்ராய்டரியில் வந்து ரோஸ் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ஈஸியாக எனக்கு வந்துருந்துச்சு. பட் இந்த லீஃப் டைப் எதுவுமே எனக்கு வந்து கொஞ்சம் வர கஷ்டமாக இருக்குது. ஸ்டார்டிங் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் பார்த்தா எனக்கு வரமாட்டேங்குது. அது மட்டும் இன்னும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் போட்ட ரோஸ் பேட்டர்ன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அது ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே. பாய் பாய். See you all.